ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நைட்டு என்ன டின்னர் பார்த்தீங்கன்னா தோசை, சட்னி, கொஞ்சம் சிக்கன் கிரேவி, தக்காளி சட்னி. இன்றைக்கி வந்து தோசை ஊற்றுறேன். நீங்கள் எப்படி ஊற்றுவீங்க? எங்கள் தோசை கல்லில் சூப்பராக வருங்க தோசை. நான் வந்து இந்த கல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1500 இரும்பு தான். 1500 700 சம்திங். ரொம்ப செம வெயிட்டாக இருக்குங்க. ஜோதி ஷாப்பிங்கில் தான் வாங்கினோம் நாங்கள். ரொம்ப நல்லா வரும் தோசை. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் யாராச்சும். இட்லி மாவு வந்து கடை இட்லி தான், கடை இட்லி மாவு தாங்க. நல்லா ஆனியன் நல்லா அப்படி தேய்ச்சி விட்டுட்டு, கல் நல்லா சூடாக இருந்தது. ஆல்ரெடி முன்னாடியே நான் தோசை கல் பற்ற வச்சுட்டேன். கல் சூடாக இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணேன், மாவு கரைச்சிட்டு அப்படியே எடுத்து அப்படியே சைன்ட்டு சருன்னு ஒரு தேய்க்கணும். குழி கரண்டி தான். ஆனால் தோசைக்கு வந்து சப்பை கரண்டியும் இருக்குது எங்கிட்ட, அதுலேயும் ஊற்றுவேன். அதில் இன்னும் நல்லா அப்படியே மெல்லிஸாக வரும். ரொம்ப ஒரு லேயர் ரொம்ப மெல்லிஸாக காட்டும். பாருங்கள், ஆயில் அப்ளை பண்ணுவேன். ஆயில் ஒன்று சுற்றி அந்த தோசையை சுற்றி ஆயில் ஊற்றிட்டு எடுத்தோம்னாக்கா நல்லா வரும். ஃபஸ்ட்டு தோசை கொஞ்சம் அப்படியே பறக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒட்டுச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு தோசை வந்து எனக்கு, நான் இப்போ வந்து தோசை ஊற்றும் போதே வீடியோ வாய்ஸ் கொடுக்கல. அதுக்கப்புறம் நம்ம வாய்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்த தோசை வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா வந்தது. ஸோ அந்த பக்கம் சைடில் கார்னரில் தான் நான் எப்பவுமே பாத்திரம்லாம் வலிக்கி வைப்பேன். ஸ்டீல் வாங்கினேன், நான் அமேசானில் தான் வாங்கினேன் அந்த ஸ்டாண்டு. அப்புறம் கரண்டியெல்லாம் வைக்கிற ஸ்டாண்டு. கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அண்ணன் கூட மாதிரி கம்பி வளையம் வச்சேன். அண்ணன் கூட நான் மறுபடியும் புதுசாக ஒரு ஆனியன் கட் பண்ணி மறுபடியும் அதை ஒரு சருன்னு ஒரு இழுத்துட்டு ரெண்டாவது தோசைலாம் சூப்பராக வந்துச்சுங்க. நல்லா வந்தது ரெண்டாவது தோசை. அது ஃபஸ்ட்டு தோசை நல்ல தோசை தான், ஆனால் கொஞ்சம் லைட்டாக பிடிச்சிது அந்த இடம் சென்ட்ரு பிளேஸில். இது வந்து ரொம்ப நல்லா வந்தது. செகண்ட் தோசை. 6 தோசை ஊற்றணும் இன்றைக்கி. 3 பேர் தான் இருக்கிறோம். 3 பேருக்கு 2 சொல்லிட்டு இந்த கணக்கில் ஊற்றி வச்சுட்டேன் சீக்கிரமாகவே. தட்டில் போட்டு வச்சுட்டு சட்னி, இட்லி பொடி ப்ளஸ் தக்காளி சட்னி. பாருங்கள், திரும்பி போடணும், சூப்பராக வந்துச்சு பார்த்தீங்களா. இந்த கல்லில் ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து நான் இரும்பு கல் தான், அது கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும். அப்படியே சீக்கிரமாக காந்துரும். அப்படியே டக்குன்னு அடி பிடிக்கும். நானே எவ்வளோ ட்ரை பண்ணேன் அதை வந்து இது சரி பண்ணிடணும் அப்படின்ட்டு. அது முடியவே இல்லை. அது வந்து இப்போ என்ன பண்ணிக்கிட்டேன், பிரியாணி தம் போடுறதுக்காக கீழே ஸ்டவ் மேலே வச்சு கடாய் வானல் ஒன்று வைப்போம் இல்லைங்களா, தோசை தவா, அதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பாருங்கள், தோசை அப்படியே சல்லுன்னு ஊற்றி ஒரு தேய்ச்சி சுற்றி வந்து ஆயில் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக வருங்க. யார் வீட்லையெல்லாம் தோசை சூப்பராக வரும் அப்படின்ட்டு கமெண்டில் போடுங்க. நான் எங்கள் வீட்டில் வந்து முன்னாடியெல்லாம் எனக்கு தோசை ஊற்றவே வராது, ஒட்டி அப்படி இப்படின்னு வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்றதுக்காக நான் லைக் இப்படி காட்டினேன், தம்ஸ் காட்டினேன். அடுத்து வந்து இந்த தோசை பாருங்களேன், அப்படியே இப்படி ஒரு திருப்பு எடுத்து அப்படியே திருப்பி போட்டோம்னா உடையாது. 3 தோசை இப்போ இதில் வந்துருச்சு. 3 தோசை. அதுக்கப்புறம் இன்னொரு 3 தோசை ஊற்றணும் தனியாக. 3 பேருக்கும் 2 கணக்கில் நல்லா வந்தது. இன்றைக்கி என்னமோ தெரில, நான் வீடியோ போடுறேன் அப்படின்றதுனால நல்லா வந்ததா என்னன்னு தெரியல. தோசை உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நல்லா வந்தது, உடையாமல் சூப்பராக மெல்லிசாகவும் இருக்கும். ரொம்ப மெல்லிசாக இருக்கும். நல்லா சூப்பராக வந்தது இன்றைக்கி. யாரெல்லாம் தோசை ஊற்றினீங்கள், யாரெல்லாம் சட்னி வச்சு சாப்பிட்டீங்க, யாரெல்லாம் தக்காளி சட்னி, ஆனால் பொட்டுக்கடலை சட்னியெல்லாம் அரைக்கலை, இட்லி பொடி அரைச்சோம். இது தான் வீட்டில் அரைச்ச இட்லி பொடி. யாரெல்லாம் வீட்டில் இட்லி பொடி அரைச்சி வைப்பீங்க?
நாங்கள் இட்லி பொடி வீட்டில் தான் அரைச்சோம். கடையில் தீர்ந்துருச்சுன்னா அவசரத்துக்கு கடையிலையும் வாங்கியிருக்கிறோம். கடையிலும் சூப்பராக இருக்கும், கடையிலையும் வாங்குவோம். நீங்கள் யாரெல்லாம் கடையில் வாங்குவீங்க? ஆச்சி இட்லி பொடி நல்லாயிருக்கும், ஆனால் கொஞ்சம் காரமாக சூப்பராக இருக்கும் ஆச்சிது. தக்காளி சட்னி ஃபஸ்ட்டு கடந்து தேங்காய் சிக்கன் கிரேவி கொஞ்சம். இது வந்து இட்லி பொடி சொன்னல, நேற்று தான் அரைச்சோம் இட்லி பொடின்னு. நல்லா இருந்தது இட்லி பொடி, நான் அரைக்கல. மயாஸ் எல்லா வேலையை பகிர்ந்து செய்யணும். பெண்களையே வேலை செய்வது சத்தியமா? சத்தியமே இல்லைல்ல. அதனால தான் இன்னொரு தட்டி எடுத்து அடுத்து ஒரு 3 தோசைக்கு ரெடி. நல்லா இருந்ததுங்க, நீங்கள் ரொம்ப நல்லா இருந்தது தோசை. கமெண்ட் பண்ணுங்கள், யாரெல்லாம் தோசை நல்லா ஊற்றுவீங்க, என்ன சட்னி அரைப்பீங்க, என்ன தோசைக்கு என்ன சட்னி அரைப்பீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அடை தோசைக்கு என்ன சட்னி, அப்புறம் இன்னும் தடி தோசைக்கு என்ன சொல்லுவாங்களே, கல் தோசைக்கு என்ன சட்னி. மெல்லிசாக ஊற்றுற தோசை, நெய் ஊற்றலான்னு பார்த்தா சரி வேண்டாம், நைட்டில் நெய், அதனால் வெறும் தோசையை ஊற்றுவோன்னு சொல்லிட்டு ஆர்டினரி தோசையை ஊற்றலான்ட்டு ஆர்டினரி தோசையை ஊற்றியாச்சு. இது வந்து 4வது தோசை ஊற்றுறேன். 6 தோசை 5 தோசை முடித்து 6வது தோசை ஊற்றுறேன். சிலிண்டர் காலி, சொர்றன்னு காலி ஆகுது. பஸ் படுக்கு சவுண்டு. என்னடான்னு பார்த்தா சிலிண்டர் போய் காலி ஆகிட்டான். என்னடா பண்ணுறது, சரி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த அந்த தோசை நல்லா இதுவாகி திருப்பி மடிச்சிட்டேன். திருப்பி போடல, 2 பக்கம் மடிச்சுட்டு திருப்பி போட்டேன். அது வரைக்கும் ஹீட் இருக்குங்க அந்த கல். அப்போ அந்தளவுக்கு வெயிட்டு ப்ளஸ் வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணி சூப்பராக தோசை. கடைசி 3வது தோசை எப்போவுமே வந்து கடைசி தோசைக்கு நான் ஊற்றிட்டு ஒரு ஆயில் ஊற்றுறோம் பார்த்தீங்களா, அப்போவே வந்து ஆஃப் பண்ணிவிடுவேன் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன்னா அந்த ஹீட்டு தோசை திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் வெந்து இருக்கும். அவ்வளோ ஹீட்டு நல்லாயிருக்கும், தோசை சூடு அப்படியே இருக்கும். பாருங்கள் 3வது தோசையும் அப்படியாச்சா. இதுதான் ஊற்ற போகிறேன் கடைசி தோசை, 6வது தோசையாக. அப்போ இந்த 6வது தோசையை ஊற்றும் போது தான் சிலிண்டர் காலி நாங்காலின் மாதிரி சிலிண்டர் காலி ஆகிடுச்சு. சவுண்டு வந்துனே இருந்தது. நான் ஆயில் ஊற்றும் போதே என்ன சவுண்டு வருதேன்னு திங்க் பண்ணிக்கிட்டு ஆயில் ஊற்றிட்டு சரி குனிஞ்சு பார்த்தா கீழே மெல்லிசா டக்குன்னு ஒரு சவுண்டு. போச்சுடா அப்படின்னு சொல்லி சரி ஃபுல்லில் வச்சு செக் பண்ணலான்னு பார்த்தேன். அப்போவும் அது பாருங்கள் 2 பக்கம் இது ஃபுல்லாக திருப்பலை, இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி போட்டுட்டு ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியாச்சு. அவ்வளோதான், சிலிண்டர் காலி. தேங்க்யூ, மே காட் பிளஸ் யூ ஆல். பாருங்கள் தோசை அந்த கல்லிலே நிற்குது. அவ்வளோதான், சிலிண்டர் காலி ஆகிடுச்சு. நானும் அடுத்து முடிச்சுக்கலான்னு சொல்லி விட்டாச்சு. தேங்க்யூ, மே காட் பிளஸ் யூ. வீடியோவை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். எனக்கு வந்து மானிட்டேஷன் கிடச்சிருச்சு, அதனால தான் வந்து அந்த சிம்பிள்லாம் காட்டும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு. நான் கொஞ்சம் சீக்கிரமாக அடுத்த வீடியோவோட வரேன். என்னோடது வந்து மானிட்டேஷன் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும் எல்லாேருக்கும் தேங்க்யூ, மக்களுக்கு தேங்க்யூ. நீங்கள் வந்து பார்த்ததுனால தான் எனக்கு சீக்கிரமாக இந்த மானிட்டேஷன் ஆகிடுச்சு.
அடுத்தடுத்து நான் லைவ் வரும்போது அந்த கிஃப்ட் பாக்ஸும் வந்திருக்கு. லைவ் வரும்போது அந்த கிஃப்ட் பாக்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த கிஃப்ட்டு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மே காட் பிளஸ் யூ ஆல். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன டின்னர்ன்றதை சொல்லுங்கள். தேங்க்யூ.